முதலமைச்சரும் முதல்ல வந்து அந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டு நான் வந்து வாங்குறதா இருந்துச்சு. அதற்கப்புறம் அந்த விஷயங்கள் நடக்கல. அதற்கு பிறகு வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து வழங்குவதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்போ அன்றைக்கு இல்லாத அந்த சர்ச்சை ஏற்கனவே முதலில் சொல்லும் பொழுதே, அதாவது அவர் சொல்லும்போது நீங்க மென்ஷன் பண்றாரு பார்த்தீங்கன்னா, மாநாட்டிற்கு முன்னாடியே எனக்கு வந்து விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத சொன்னாங்க. மாநாட்டிற்கு பிறகு அதுக்கான நிலை மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு மேடையை பகிர்வதனால, ஒரு புத்தகத்தை பெறுவதனால, அதுவும் அம்பேத்கருடைய புத்தகத்தை பெறுவதனால ஒரு கூட்டணி உடையும் என்றால், அது எத்தகைய கூட்டணி அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்க. கூட்டணி இன்னொரு உடையும் விஷயம் என்று சொல்லலையே அவர். அது அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, கூட்டணியில இருக்க நம்பகத்தன்மை, கூட்டணியோட நம்பகத்தன்மை போயிடும். என்னுடைய நம்பகத்தன்மை பாதிக்கப்படும். நாங்கள் வந்து இதுக்கு பாசிசத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம். அதுல வந்து சலசலப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படின்றாங்க. ஒரு புத்தகம் வாங்குறதுனால சலசலப்பு வர அளவுக்கு அந்த கூட்டணி இருக்கு அப்படின்றதான் நமக்கு யதார்த்தமான ஒரு கேள்வியா இருக்கு. அதே போல அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் வந்து விகடன் குழுமத்திடம் அந்த விழாவை நடத்துவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்தா என்ன பேசுவாரோன்ற அச்சம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, விகடன் குழுமத்தினர் வந்து இல்ல அவர் அரசியல் பேச மாட்டார் அப்படின்றத உத்தரவாதத்தையும் கொடுத்ததாக அவரே சொல்லியிருக்கிறார். அந்த உத்தரவாதத்தை கொடுத்த பிறகு நீங்கள் வருவதில் என்ன தயக்கம் உங்களுக்கு? எப்படி அந்த மாநாடு மேடை அரசியலா மாறும்? எப்படி தலைவர் அவர்கள் வந்து நீங்க ஒரு உத்தரவாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அவர் அரசியல் பேச போகிறார்? இன்றைக்கு நீங்க வரல, அதனால அவரை வந்து வேற ஒரு கண்டெக்ஸ்ட்ல அவர் பேசுறாரு. நீங்கள் வந்திருந்தால் உங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்திருக்காங்களோ அந்த கண்டெக்ஸ்ட்ல தானே பேச போறாரு. அப்ப நீங்க எதற்கு அதுக்கு அச்சப்பட வேண்டிய வேலையே கிடையாது.